ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த மரைன் அக்வேரியம். என்னடா டேங்க ரசிச்சுட்டு இருக்கீங்க காய்ஸ், இது நம்மளோட செட்டிங் டேங்க். இந்த மாதிரி உங்களுக்கு மரைன் டேங்க் எதுவாக இருந்தாலும் உங்க வீட்டுல நீங்க ரசிக்கணுமா, மரைன் அக்வேரியம் கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்க கடையிலே வீட்டுக்குள்ள கொண்டு வரலாம். காய்ஸ், இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தோன்னா, நம்ம ஹைதராபாத் ஒரு டேங்க் வச்சிருந்தோம். நிறைய பேருக்கு தெரியும், நம்ம பழைய கஸ்டமருக்கு. நியூ கஸ்டமர் தெரியாது, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. காய்ஸ், நியூ கஸ்டமர் சரி, இப்போ ஓல்டா இருந்தாலும் சரி, மரைன் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டீங்களா, நம்ம என்ஜாய் பண்ணோம். காய்ஸ் காய்ஸ் இந்த மரைன் டேங்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஹைதராபாத்ல ஒரு 6 feet டேங்க் நம்ம செட் பண்ணி கொடுத்தோம். நம்ம தான் ஃபுல்லா ரீசெட்டப். அண்ணா வந்து ஒரே சிம்பிள் தான் கேட்டேன், எனக்கு திருப்பியும் நான் செலவு பண்ண மாட்டேன், ஒன் டைம் செலவு தான், எனக்கு பக்காவா பெஸ்டா பண்ணி கொடுன்னு சொன்னாரு. ஓகேண்ணே பண்ணிடலாம்னு சொல்லி பட்டையை கிளப்பிட்டோம். அது செட்டப்பை நான் வீடியோ போறேன், ஃபுல்லா பாருங்க. நாங்க திருப்பியும் ஹைதராபாத்துக்கு ஒரு ஃபிஷ் எல்லாம் தூக்கிட்டு போனோம். அது நம்ம செல்லக்குட்டி சோஹெல் டேங்க் ஒரு ஃபுல் கலெக்ஷனை தூக்கிட்டு போயிட்டு பக்கா ப்ராப்பரா செட் பண்ணிருக்கோம். அதுல வந்து அரபின் ஏஞ்சலும் ஃபீடிங் கண்டிஷன்ல விட்டுருக்கோம். அது ஃபுல் வீடியோ பாருங்க. அவர் செட் பண்ணி ஆல்மோஸ்ட் அவர் ஒரு 8 to 9 மாசம் மேல ஆயிடுச்சு. இந்த வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாம பக்காவா கிளியரா போகுது. அதோட வீடியோ தான் இந்த இது. அதே மாதிரி அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் மெடிசன்ல தான் அவர் ஃபாலோ பண்ணியிருந்தாரு. மெடிசன் இருக்கும்போது தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. காய்ஸ், நிறைய பேர் மரைன்ல வந்து நீங்க மெடிசனை தான் போட்டு அதை நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாக் அவுட்னா உங்களை நான் தப்பு சொல்லல, அந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. காய்ஸ், நீங்க பாக்குறீங்க யூடியூப்பும் சரி, கூகுளும் சரி, எல்லாமே சரி, நீங்க ஃபாரினோட வீடியோ தான் பாக்குறீங்க. காய்ஸ், நீங்க நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபாரின் வேற, நம்ம இந்தியா இருக்க கல்ச்சர் வேற. நம்ம இருக்க வாட்டர் மீட்டரோ, நம்ம கிட்ட இருக்க பிஸி டைமோ அதை வச்சு ஃபாலோ பண்ண மாட்டிருக்கோம். இதே நீங்க ஒரு ஃபாரின் கல்ச்சர் இருக்கும் போது அவங்க வந்து ஒரு டேங்க் வைக்கும் போது ப்ராப்பரா எல்லாமே வச்சிருவாங்க. ஒரு மரைன் டேங்க் வைக்கிறீங்களா, A to Z இறக்கிடுவாங்க. ஆனா நம்ம இந்தியாவில அப்படி கிடையாது. நம்மளோட கண்டிஷனும் சரி, நிறைய பேருக்கு மரைன் நாலேஜ் இல்ல, நிறைய ரீசெட்டப் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதனாலதான் நான் இந்த வீடியோவே நான் அப்லோட் போடுறேன்னு. காரணம் என்னன்னா, நீங்க வந்து நிறைய பேர் வந்து பயோலோட வச்சு இல்ல நீங்க மெடிசனை வச்சு நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. மெடிசன் வந்து எவ்வளவு டேஞ்சர் தெரியுமா காய்ஸ்? சிம்பிள். நம்ம வந்து நம்மளே இப்போ வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் நீங்க எடுக்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், நீங்க லைஃப் டைம் ஃபுல்லா எடுத்துட்டு இருக்க முடியுமா? கிட்னி சட்னி ஆயிரும், நிறைய பிரச்சனை வரும், லிவர் ஃபங்க்ஷன் ஆகாது, கண்ணு போகும், காது போகும், பிளா 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 பிளா. அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷுக்கும். ஆனா ஃபிஷ்ஷுக்கு வந்து அதனால சொல்ல முடியாது காய்ஸ், நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். நீங்க வந்து காப்பரோ குப்ரமைன் எதுவாக இருந்தாலும் நீங்க போடும் போது என்ன, அதோட லிவர் டேமேஜ் ஆகும் போது அது எவ்வளவு கஷ்டப்படுது காய்ஸ். அதனாலதான் நீங்க வந்து மரைன் டேங்க் வைக்கும் போது ப்ராப்பரான செட்டப் வச்சு மரைனுக்கு என்ன தேவையோ அது வைங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நாலேஜா இருந்துக்கோங்க. நிறைய பேர் வந்து உங்க மேல இருக்க டேங்கை பில்ட் பண்ணிட்டு பக்கா பங்கமா ஆக்கிட்டு கஷ்ட டீல்ல விட்டு போயிடுவாங்க. காய்ஸ், மரைன் டேங்கை பொறுத்த வரைக்கும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் பில்டிங் பக்காவா இருக்கும். அதே மாதிரிதான் சம்பு பக்காவா இருந்தா தான் மெயின் டேங்க் இந்த மாதிரி சூப்பரா இருக்கும். காய்ஸ், பாத்தீங்கல்ல நம்ம டேங்க் எப்படி இருக்கு? இதே மாதிரிதான் நான் என் செட்டப் பண்ற எல்லா கஸ்டமரும் சரி, எல்லாருமே என் மரைன் ஃபேமிலி தான். நான் பண்ற ஒரு கஸ்டமரும் சரி சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். காரணம் என்னன்னா, நீங்க எல்லாமே வந்து ஒரு ஃபிஷ் ஹாபிஸ்டர். அப்படி இருக்கும் போது நீங்க லவ் பண்ணி வைக்கும் போது அந்த லவ்விங்க நானும் இருக்கணும், நீங்களும் உழைக்கணும், நானும் உழைக்கணும். அப்பதான் இந்த மாதிரி டேங்க் பில்ட் ஆகும். காய்ஸ், இது எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஏன்னா வந்து ஒருத்தவங்களும் ரீசெட்டப் வரும்போது நிறைய பிரச்சனை வரும்போது மனசு கஷ்டமா இருக்கு. காய்ஸ், இப்போ நேற்று ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வந்து சொன்னாரு, அப்பா என்னால வந்து ரிவ்யூ கொடுக்க முடியாது, பட் நான் வந்து உங்க செட்டப்ல நான் வந்து விழுந்துட்டேன். அவர் வந்து சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவர் டேங்க்ல வந்து 1 வருஷமா மீன், அவர் நிறைய வருஷமா மரைன் டேங்க் வச்சிருந்தாரு. என்கிட்ட வரும்போது நம்பிக்கை இல்லாம இருந்தாரு. இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு, மீனை நிக்க வச்சு காமிச்சிட்டேன். என்னைய பொறுத்த வரைக்கும் சேலஞ்ச். ஒரு வாக்கு கொடுக்குறோமா, நம்ம சாவர வரைக்கும் அந்த வாக்கு விட்டுறக்கூடாது காய்ஸ். மீனை நிக்க வச்சுட்டு தான் போகணும். கைஸ், எல்லாமே நிற்கும் கைஸ். அதுக்கு என்ன தேவையோ அது ப்ராப்பரா வச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா நிற்கும், ஒரு பிரச்சனையுமே வராது. நீங்க எந்த மீனாக சரி. நிறைய பேர் சொல்றாங்க மோரிஸ் எல்லாம் ஃபீட் எடுக்காதுங்க, பாருங்க கல் துண்டு மாதிரி சுத்திட்டு இருக்காரு. இந்த மோரிஸை கூட ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு. எதுக்குன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட எந்த ஃபிஷ்ஷும் அடி வாங்குறதுல. ஒரு வாட்டி குவாரண்டைன் ஆகி ப்ராப்பரா நின்றுச்சுன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷே அடி வாங்காது. கைஸ், எனக்கும் உங்களும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான். மெடிசன் யூஸ் பண்ணா ஆப்பு தான். நான் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க யூஸ் பண்ணாலும் சரி. நான் மெடிசன்ல போட்டு உங்ககிட்ட கொடுத்தா உங்ககிட்ட மீன் சாவது சரி, என் பேர் அடி வாங்கும். அதனால என் மீனை பொறுத்த வரைக்கும் நான் மெடிசன்ல போட மாட்டேன். அது பக்காவா ப்ராப்பரா குவாரண்டைன் பண்ணி தான் உங்ககிட்ட கொடுப்பேன். ஏன்னா லைஃப் டைம் ஃபுல்லா நீங்க என் கூட டிராவல் பண்ணணும்னா நான் நீட் அண்ட் கிளியரா இருந்தா தான் உங்க வீட்டுல நீட் அண்ட் கிளியரா இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து ஃபிஷ் வாங்குவீங்க, வாங்கிட்டு போய் விடுவீங்க, செத்துரும், திருப்பி வாங்கி திருப்பி செத்துரும், ரிப்பீட் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த மரைன் அக்வேரியம் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா போதும், லைஃப் டைம் ஃபுல்லா ஹேப்பியா இருக்கலாம். என்ன மாதிரி ஜாலியா இருந்துட்டு இந்த மாதிரி டேங்க் ரசிங்க. ஹைதராபாத்தோட ஃபுல் வீடியோ போடுறேன், மறக்காம பாருங்க காய்ஸ். அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, அப்பதானே எனக்கு ஒரு மோட்டிவா. சோஹெல் டேங்க் தெரியாதவங்களுக்கு இது ஒரு குட்டி பையன் இருக்கான், இதுல லெஜெண்டியர் தான் அந்த 6 feetல சுத்திட்டு இருக்கான், பாருங்க. அதே
ஃபிஷ் எல்லாமே ப்ராப்பரான கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கே தெரியும் எல்லாமே வந்து ஃபீடிங்காக வெயிட் பண்ணிருக்கு. பட் நம்ம ஃபீட் பண்ண போதில்லை, வெயினே கூட போகலாம். வாங்க பார்ப்போம். நம்ம வந்து இந்த பெரிய மீனை தான் நம்ம கூடுவோம். யூனிகானை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இப்படி நம்ம வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா அதோட கொம்பு டேமேஜ் ஆகிடும். இது வரைக்கும் நம்ம கொம்பு டேமேஜ் ஆகாமல் நீட்டாக வச்சுருக்கோம். நிறைய பேர் பார்த்தா கொம்பு ஃபுல்லாகவே உடஞ்சிருக்கும். இது முட்டை வரைக்கும் உடையாமல் நீட் அண்ட் கிளியராக இந்த ஃபிஷ்ஷை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவனும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால தான் இவ்வளோ சேஃபாக நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியுது. இப்போது மற்ற ஃபிஷ் எல்லாமே வந்து ரெகுலர் தான், ஒன்றும் ஒரு பெருசாலாம் ஒரு இது கிடையாது. சாஃப்ட் சைஸ் மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப உஷாராக ஹேண்டில் பண்ணுங்கள். சாஃப்ட் சைஸ் பொறுத்த வரைக்கும் அது மேலே இருக்க முள் எல்லாமே வந்து கொஞ்சம் டாக்ஸிக் இருக்கும். ஆனால் பட் நம்மளுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து முள் சுற்றிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வலிக்கும். காய்ஸ், இது வந்து ஸ்கோபாஸ் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஃபாக்ஸஸ் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்க முள் உங்களுக்கு குத்துனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வலிக்கும். அந்த கை நம்மளுக்கு வந்து லைட்டாக மறுத்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பின்னில் வந்து லைட்டாக உங்களுக்கு ஒரு டாக்ஸிக்கும். ஆனால் இதனால பிரச்சனை இருக்காது. பட் உங்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாலும் இங்கே பாருங்களேன், பொறுமையாக பிடிச்சி என் கையிலே டக்குன்னு போட்டுருச்சு. இந்த மாதிரி போடும்போது நம்ம வந்து பிளட்டை மட்டும் நாங்கள் எடுத்து விட்ருவோம், மற்றபடி பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப வலிக்கும். ஃபாக்ஸஸ் மட்டும் இந்த பெரிய பிரச்சனை பண்ணும். ஏன்னா அதுக்கு மேலே ஃபுல்லாக அதோட முள்ஸில் ஃபுல்லாக லைட்டாக அதோட பாய்சன் வச்சுருக்கோம். அது எதுக்குன்னா அதோட சேஃப்டியை காப்பாற்றுறதுக்காக. மற்ற மீனுக்கு டிஃபெண்ட் பண்ணும்போது அது டக்குன்னு அதோட முள்ளை வச்சு அட்டாக் பண்ணி அது தப்பிச்சிடும். இப்போ நம்ம பிடிக்கும்போது நம்மளே அட்டாக் பண்ணிடுச்சு. மற்ற ஃபிஷ்லாம் அப்படி கிடையாது. மற்ற மீன் எல்லாமே ரொம்ப சாஃப்ட்டு தான். ஃபாக்ஸஸ் மட்டும் தான் ரொம்ப இது பண்ணும். அதுமாதிரி மிமிக் டேங்கை பொறுத்த வரைக்கும் வந்து சாஃப்ட் ஸ்கின், இது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணாவே ஓகே. ஆனால் அதுக்கு என்னென்னா அதோட ஸ்கின் டேமேஜ் ஆனால் மீன் இறந்துடும். அதனால அது ரொம்ப பார்த்துக்கணும். இது எல்லாமே பவுடர் ப்ளூவோட ஃபேமிலியோட சேர்ந்தது. இந்த மீன் வந்து ஆஃப்ரிக்கன் குயின் கோலிஸ் கைஸ். இது ரொம்ப ரேர் கலெக்ஷன். இதோட ஷைனிங்கை நான் காட்டுறேன், எவ்வளோ சூப்பராக ஷைனிங் இருக்குன்னு. இது ரொம்ப ரொம்ப ரேரு. இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு மேலே வந்து அதோட ஸ்கின்ல ஃபுல்லாக ப்ளூ ஷேடாக அடிக்கும். இதை நான் விடும் போது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் வீடியோவில்.